11ஆம் வகுப்பில் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குதுங்க. எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற புக்கு. இந்த புத்தகத்தில் இருக்கிற 9வது பாடம் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். மொத்தம் 70 வினாக்கள் பார்க்க போகிறோங்க. பாடத்துக்கு இன்சைடு இருந்து 50 வினாக்களும், பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின்லேருந்து 20 வினாக்களும் பார்க்க போகிறோம். மொத்தம் 70 வினாக்கள் இருக்குது. எல்லாமே டிஎன்பிஎஸ்சியுடைய எக்ஸாமில் வரக்கூடிய வினாக்கள். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட் வினா பாருங்கள். இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஆண்டு எது? இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஆண்டு எது? 1991. காரணம், 1991 தான் புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். புதிய பொருளாதார கொள்கையில் அடிப்படை தூண்கள் எவை? புதிய பொருளாதார கொள்கையில் அடிப்படை தூண்களாக 3 விஷயங்களை வச்சுருந்தாங்க. ஒன்று தாராளமயம், இன்னொன்று தனியார் மயம், இன்னொன்று உலகமயம். இந்த 3ம் அடிப்படை தூண்கள். அடுத்த வினா பாருங்கள். தாராளமயமாக்குதல் என்பவை என்ன? தாராளமயமாக்குதல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. உரிமங்கள், கட்டுப்பாடுகள், நெறிப்படுத்துதல் ஆகியவற்றை நீக்குதல், சலுகைகள், ஊக்கத்தொகைகள் வழங்குதல், தொழில்துறைக்கு நிதி நிறுவனங்களின் அதிக பங்களிப்பு. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மூன்றுமே சரியானது தான். அடுத்த வினா பாருங்கள். சுங்கவரி குறைப்பு, சுங்கவரி தவிர்ப்பு ஆகிய நடவடிக்கைகள். சுங்கவரி குறைப்பு என்பதும் சுங்கவரி தவிர்ப்பு என்பதும் எது சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. உலகமயம் என்பதை சார்ந்தது, உலகமயமாக்கல். அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகள் எவை? முதலீட்டு விலக்கல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பதாகும். முதலீட்டு விலக்கல் முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இரண்டுமே சரிங்க. முதலீட்டு விலக்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அரசாங்கத்துடைய பங்குகளை பிற தனியார் நிறுவனங்களுக்கோ அல்லது வங்கிகளுக்கோ விற்கிறது தான். முதலீட்டு விலக்கல் என்பது இந்தியாவில் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அடுத்த வினா பாருங்கள். 2016 ஆண்டின் நிலவரப்படி இந்திய பொருளாதாரத்தை ஆராய்க. இப்படியெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கு இல்லையா? ஸோ இதை வச்சு மென்ஷன் பண்ணி கூட கேட்டிருக்காங்க. நிறைய கேள்விகள் வந்திருக்கு. உலக மொத்த ஜிடிபியில் இந்தியாவின் பங்கு 2.99% இருந்தது. 2016 உலகத்துடைய மொத்த ஜிடிபியில் 7வது இடத்தில் இந்தியா இருந்தது. ஆசிய நாடுகளில் ஜிடிபியில் இந்தியா 3வது இடத்தில் இருந்தது. மொத்த ஆசியாவுடைய ஜிடிபியில் இந்தியாவின் பங்கு 8.50% இருந்தது. இதுக்கான பதில் பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிங்க. அதாவது நல்லா கவனிங்க. உலகத்துடைய ஜிடிபியில் கிட்டத்தட்ட 3%, ஆசியாவுடைய ஜிடிபியில் 8.5%, உலகத்தில் 7வது இடம், ஆசியாவில் 3வது இடம். அடுத்த வினா பாருங்கள். பன்னாட்டு பண நிதியத்தின் கணிப்புப்படி 2016 இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மொத்த அளவு எவ்வளவு? பன்னாட்டு பண நிதியம் ஐஎம்எஃப் இந்த அமைப்புடைய கணிப்புப்படி எவ்வளோன்னு கேட்குறாங்க. 2251 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். நல்லா கவனிங்க. பில்லியன் கணக்கில் சொல்கிறாங்க. 2251 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அடுத்த வினா பாருங்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் ஆசிய நாடுகளை வரிசைப்படுத்துக. ஆசியாவில் இந்தியா 3வது இடம்னு பார்த்தோம். இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 சரி. முதலிடம் சீனா, 2வது இடம் ஜப்பான், 3வது இடம் இந்தியா, அதுக்கு பிறகு தான் சிங்கப்பூர் என்பது வருகிறது. அடுத்த வினா பாருங்கள். புதிய தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்ட நாள். முக்கியமான கேள்விங்க. புதிய தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்ட நாள் 1991 ஜூலை 24 அறிவித்தாங்க. 1991 ஜூலை 24 பிரதமர் அறிவிச்சிருப்பார். அடுத்த வினா பாருங்கள். புதிய தொழில் கொள்கையின் நோக்கங்களை ஆராய்க. என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை முன்னேற்றுவது, எம்ஆர்டிபி சட்ட கட்டுப்பாடுகளிலிருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது, உற்பத்தி திறனிலும் வேலை வாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சியை பராமரிப்பது, சர்வதேச போட்டிகளை எதிர்கொள்வது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். அடுத்த வினா பாருங்கள். புதிய தொழில் கொள்கை மூலம் அரசு எடுத்த முயற்சிகளை ஆராய்க. தொழில் உரிமங்கள் விலக்கம் செய்யப்பட்டன, எம்ஆர்டிபி சட்டம் ஒழிக்கப்பட்டது,
தொழில்துறையில் உள்ள இடஒதுக்கீடு நீக்கப்பட்டது, பொதுத்துறை கொள்கை கொண்டு வரப்பட்டது, வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கை கொண்டு வரப்பட்டன. இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி என்பது ஆன்சர். இதில் முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்டிபி அப்படிங்கிற சட்டத்தை ஒழிச்சாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்த வினா பாருங்கள். புதிய தொழில் கொள்கை மூலம் நீக்கப்பட்ட முறை என்ன? முக்கியமான கேள்விங்க. புதிய தொழில் கொள்கை எந்த முறையை நீக்கியதுன்னு கேட்குறாங்க. சிவப்பு நாடா முறை, இதை தான் நீக்கம் பண்ணியிருப்பாங்க. சிவப்பு நாடா முறை. அடுத்த வினா பாருங்கள். புதிய தொழில் கொள்கையின் மூலம் பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்படாத துறை எதுன்னு கேட்குறாங்க. அதாவது மொத்தம் 3 துறையை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற அனைத்து துறைகளையுமே தனியார் மயமாக ஆக்கிட்டாங்க. இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா அணுசக்தி, சுரங்கம், ரயில்வே இந்த 3ஐயும் பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. தனியார் துறை உள்ளே வர முடியாது, வங்கியில் வரலாம். ஸோ இதுதான் ஒதுக்கீடு செய்யப்படாத துறை. இதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். 1991 புதிய தொழில் கொள்கை பற்றி ஆராய்க. சரி, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை அகற்றியது. எம்ஆர்டிபி சட்டம்னு பார்த்தீங்களா, அதான் சொல்கிறாங்க. 2010 போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. வெளிநாட்டு முதலீட்டு ஊக்குவிப்பு வாரியம் ஏற்படுத்தப்பட்டது. இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிங்க. இல்லை முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். 2010 தான் போட்டிக்குழு என்பதை உருவாக்கியிருக்காங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். புதிய தொழில் கொள்கையின் மூலம் எத்தனை விழுக்காடு பங்குகள் வரை வெளிநாட்டு நேரடி முதலீடு அனுமதிக்கப்பட்டது? எத்தனை சதவீதம் வரைக்கும் வெளிநாட்டினர் நேரடியாக முதலீடு பண்ணலான்னு கேட்குறாங்க. 51%. 51% அவங்க நேரடியாக முதலீடு செய்யலாம். பிறகு என்ன பண்ணாங்கன்னா 74% மாற்றினாங்க. அடுத்து 100% முதலீடு பண்ணிக்கலான்னு மாற்றிட்டாங்க. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகள் எவை? கூற்று 1984-85 ஆண்டில் 3.62 விழுக்காடாக இருந்த வேளாண்மை துறை வளர்ச்சி 1995-96 முதல் 2004-2005 வரை 1.97 விழுக்காடாக குறைந்தது. குறைந்திருக்கு பாருங்கள். 3.62% 1.97% குறைஞ்சிருக்கு. காரணம், புதிய தொழில் கொள்கையின் மூலம் வேளாண்மை துறை வளர்ச்சி தடைபட்டது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டும் சரியான விளக்கம்தான். புதிய தொழில் கொள்கை என்பது தொழிலுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தரல. அதனால் வேளாண்மை துறை என்பது அப்படியே குறைஞ்சிட்டே போனது. ஸோ பாருங்கள், 1.97 விழுக்காடாக குறைந்து விட்டது. இரண்டுமே சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? முக்கியமான கேள்விங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பசல் பீமா யோஜனான்னு சொல்லுவாங்க. இதை எப்போது அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 பிப்ரவரி 18 அறிமுகம் செய்யப்பட்டது. நல்லா பார்த்துக்கோங்க. 2016 பிப்ரவரி 18 தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்ட ஆண்டு சந்தாக்களில் சரியான இணையை தேர்வு செய்க. ஆண்டு சந்தா இருக்குதுங்க, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கோடைக்கால பயிர்களுக்கு 2%, குறுவை பயிர்களுக்கு 1.5%, தோட்டப்பயிர்கள் 5%, பணப்பயிர்கள் 8% கிடையாது, தவறு. பணப்பயிர்களும் 5% தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி, இது தவறு. நல்லா கவனிங்க. கோடைக்கால பயிர்களுக்கு 2%, குறுவை பயிர்னால் 1.5%, தோட்டப்பயிர் பணப்பயிருக்கு 5%. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகள் எவை? பழங்கள் உற்பத்தியில் இந்தியா உலகளவில் முதலிடம், காய்கறி உற்பத்தியில் இந்தியா உலகளவில் 2ஆம் இடம். இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிங்க. பழங்கள் உற்பத்தி அப்படின்னா முதலிடம், காய்கறி உற்பத்தியில்னா இந்தியா 2வது இடம். அடுத்த வினா பாருங்கள். இன்றியமையாத பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. முக்கியமான கேள்விங்க. இன்றியமையாத பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955. 1955 தான் இன்றியமையாத பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அதுவும் இதுவும் ஒன்று தான். அடுத்த வினா பாருங்கள். குளிர்பதன கிடங்கு ஆணை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? குளிர்பதன கிடங்கு ஆணை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1964 தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். இந்திய அரசும் வேளாண் அமைச்சகமும் 1955 ஆண்டு இன்றியமையா பொருட்கள் சட்டத்தின் எந்த பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 என்பதை ஏற்படுத்தின? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இந்திய அரசாங்கமும் வேளாண் அமைச்சகமும் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க. குளிர்பதன கிடங்கு ஆணை என்பதை 1964 உருவாக்குனாங்க. எப்படி உருவாக்குனாங்கன்னா 1955
இன்றியமையாத பொருட்கள் சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சட்டத்துடைய பிரிவு 3வது பிரிவை பயன்படுத்தி தான் இவங்க குளிர்பதன கிடங்கு ஆணை என்பதை உருவாக்கியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். இந்தியாவின் மைய வங்கி மற்றும் விவசாய கிராமப்புற மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி, அதாவது நபார்டு ஆகியவை இணைந்து உழவர் கடன் அட்டை திட்டத்தை தொடங்கிய ஆண்டு. கேசிசின்னு குறிப்பிடுவாங்க, கிசான் கிரெடிட் கார்டு. இதை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மைய வங்கியும் நபார்டு வங்கியும் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கிய ஆண்டு 1998 தான் கொண்டு வந்திருக்காங்க. 1998 தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகள் எவை? கூற்று ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி, அதாவது வேளாண் பொருட்களுக்கான அங்காடி குழு, இதுதான் தமிழ்லைங்க. இது ஒரு சட்டப்படியான அமைப்பாகும். காரணம், வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்களை வணிகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். ஏபிஎம்சி என்பது சட்டப்படியாக அமைக்கப்பட்ட ஒரு குழு. இதை எதுக்காக அமைச்சிருக்காங்கன்னா, வேளாண் பொருட்கள், தோட்டப்பயிர்கள், கால்நடை பொருட்களை வணிகம் செய்வதற்காக அமைச்சிருக்காங்க. மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஏன்னா வேளாண்மை என்பது மாநில அரசாங்கத்துடைய பட்டியலில் இருக்குது. ஸோ மாநில அரசாங்கம் தான் உருவாக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். ஏப்ரல் 1, 1992 ஆண்டு வர்த்தக கொள்கையின்படி எத்தனை பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ளன? 1992 ஏப்ரல் 1 வர்த்தக கொள்கைங்கிறத கொண்டு வந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 71 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருக்குது. 71 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருக்கிறது. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகள் எவை? கூற்று 2003 ஆண்டு பல மாநில அரசுகளின் விதை நிறுவனங்கள் மூடப்பட்டன. காரணம், தாராளமயமாக்கல் மூலம் இந்தியாவின் விதைகள் அங்காடி உலகளாவிய வேளாண் தொழிலுக்கு திறந்து வைக்கப்பட்டது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. புதிய பொருளாதார கொள்கையின் மூலமாக தாராளமயமாக்கல் என்பது உருவாக்கப்பட்டது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய விதைகள் அங்காடியை உலகளாவிய மார்க்கெட்டாக மாற்றிட்டாங்க. அதனால் 2003 ஆண்டு பல மாநில அரசுகளுடைய விதை நிறுவனங்கள் மூடப்பட்டது. இரண்டும் சரி என்பதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். வணிக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு எது? முக்கியமான கேள்விங்க. வணிக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு எது? ராஜா செல்லையா குழு. ராஜா செல்லையா குழு. அடுத்த வினா பாருங்கள். இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு எது? இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு ராஜா செல்லையா குழு. அடுத்த வினா பாருங்கள். வணிக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்க தீர்வை எவ்வளவு ஆகும்? அதிகபட்சமாக எவ்வளவு சுங்க வரி விதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க? 50% விதிக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. 50%. அடுத்த வினா பாருங்கள். ராஜா செல்லையா குழு இறக்குமதிக்கான தீர்வைகளை உச்சளவாக எத்தனை விழுக்காடு குறைக்க பரிந்துரைத்தது? உங்களுக்கு புரியுறதுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? மேலே பார்த்த வினாவும் இந்த வினாவும் ஒன்று தான். 50% குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 50 விழுக்காடு. அடுத்த வினா பாருங்கள். ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி எந்த ஆண்டுக்கான நிதி அறிக்கையில் இறக்குமதி வரி 300 விழுக்காட்டிலிருந்து 150 விழுக்காடாக குறைக்கப்பட்டது? 50% குறைக்கணும்னு சொல்லியிருப்பாங்களா? எப்போ ஃபஸ்ட்டு குறைச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1991, 92 தான் குறைச்சிருப்பாங்க. 1991, 92 300% இருந்ததை 150% குறைச்சிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். 2015 to 2020 ஆண்டு வரையிலான புதிய வெளிநாட்டு வாணிபக் கொள்கை இந்திய அரசின் வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்ட நாள். முக்கியமான கேள்விங்க. இந்த 5 ஆண்டுக்கான புதிய வெளிநாட்டு வாணிபக் கொள்கைங்கிறத வெளியிட்டாங்க. யார் வெளியிட்டாங்க? வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டாங்க. எப்போ வெளியிட்டாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் ஏப்ரல் 1, 2015 வெளியிட்டிருக்காங்க. ஏப்ரல் 1, 2015. அடுத்த வினா பாருங்கள். 2015 to 2020 ஆண்டிற்கான
ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் எவை? 2015-2020 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்துதல், உற்பத்தி அதிகரிப்பு, இந்தியாவில் தயாரிப்பு, மின்னணு இந்தியா, அதாவது மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா திட்டங்களுக்கு ஆதரவு அளித்தல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. அடுத்த வினா பாருங்கள். மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. முக்கியமான கேள்விங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் தயாரிப்போம் என்ற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதுக்கான பதில் 2014 செப்டம்பர் 25 தான் இந்தியாவில் தயாரிப்போம் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2014 செப்டம்பர் 25. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகள் எவை? கூற்று 2014 செப்டம்பர் 25 மேக் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டது. காரணம், ஏற்றுமதி உதவிகளை 25% அளவுக்கு குறைக்கவும் இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் உருவாக்கப்பட்டது. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. 2014 செப்டம்பர் 25 தொடங்கியிருக்காங்க. ஏற்றுமதிக்கான உதவிகளை 25% குறைப்பாங்க. ஏன்னா இந்தியாவிலேயே நிறைய தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இரண்டுமே சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். 2015 புதிய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின்படி பாதுகாப்பு, விண்வெளி மற்றும் அணு ஆற்றல் தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு கால அளவு எவ்வளவு? இந்த கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, இதன்படி பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, விண்வெளி சம்பந்தப்பட்டது, அணு ஆற்றல் சம்பந்தப்பட்டது, இதுக்கான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கான கால அளவு 24 மாதங்கள். 24 மாதங்கள். அடுத்த வினா பாருங்கள். 2015 ஆண்டு மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு வர்த்தக கொள்கையின் இலக்குகளை காண்க. என்ன இலக்குன்னு பாருங்கள். 2013-14 466 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த மொத்த ஏற்றுமதியை 2019-20க்குள் 900 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்துவது. உலகளாவிய ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்களிப்பை 2% 3.5% உயர்த்துவது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதாங்க. இந்த பாலிசியில் சொல்லியிருக்காங்க 2013-14 466 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. அது 2019-20க்குள்ளே 900 பில்லியன் டாலராக மாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க. உலகளாவிய ஏற்றுமதியை 2% 3.5% உயர்த்தணும்னு சொல்லியிருப்பாங்க. இரண்டும் சரிதான். அடுத்த வினா பாருங்கள். 2015 ஆண்டு மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு வர்த்தக கொள்கையை காண்க. கோவிட்-19 பெருந்தொற்று மற்றும் உலகளாவிய பொருளாதார சவால்கள் காரணமாக இந்த கொள்கை மார்ச் 2023 வரை நீட்டிக்கப்பட்டது. 2020 வரைக்கும் வச்சுருந்தாங்க இல்லைங்களா, கொரோனா வந்ததுனால 2023 மார்ச் வரைக்கும் இதை நீட்டிச்சு வச்சுருக்காங்க. 2014-2015 சுமார் 998 பில்லியன் டாலராக இருந்த இந்தியாவுடைய மொத்த வர்த்தகம் இக்கொள்கை முடிவடைந்த 2022-23 நிதியாண்டில் 1668 பில்லியன் டாலராக, அதாவது 1.66 ட்ரில்லியனாக அதிகரித்து சுமார் 67% வளர்ச்சியை பதிவு செய்தது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸுங்க. அடுத்த வினா பாருங்கள். சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எப்பொழுது வெளியிடப்பட்டது? ஏப்ரல் 2000 வெளியிட்டிருப்பாங்க. ஏப்ரல் 2000. அடுத்த வினா பாருங்கள். 2005 சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை மூலம் எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன? சிறப்பு பொருளாதார மண்டலம்ங்கிற பாலிசி கொண்டு வந்து 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அறிவிச்சிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். 1965 ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்ட இடம். முக்கியமான கேள்விங்க. 1965 ஆசியாவுடைய முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் எங்கு அமைக்கப்பட்டது? காண்ட்லா அப்படிங்கிற இடத்துல அமைச்சிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகள் எவை? கூற்று 1965 காண்ட்லா மற்றும் 1980 மேலும் 7 இடங்களில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைக்கப்பட்டன. பழமையானதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8ங்க. ஃபஸ்ட்டு அமைச்சது காண்ட்லா 1965 அமைச்சாங்க. 1980 மேலும் 7 இடங்கள் அமைச்சாங்க. காரணம், இதில் அமைக்கப்பெற்ற நிறுவனங்களுக்கு அதிக அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அரசின் சட்டத்திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன நினைப்போம்னா, அரசாங்கத்துடைய ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியாகும் நினைப்போம். இவங்க சொல்கிறதும் சரிதான். கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க.
இந்த இடத்தில் அமையப்பட்டுள்ளதுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குது. அரசாங்கத்துடைய கட்டுப்பாடுகள் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இரண்டும் சரி என்பதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். பன்னாட்டு பண நிதியத்தின் வழிகாட்டுதலின்படி நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதத்துக்கு மேல் இருக்கக்கூடாது? அதாவது ஜிடிபியில் எத்தனை சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. 3% மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. 3%. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகள் எவை? பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது நுகர்வோர் நுகரும் பண்டங்கள் பணிகள் மீது விதிக்கப்படும் வரியாகும். இது மத்திய அரசும் மாநில அரசும் விதிக்கும் அனைத்து மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. இது உற்பத்தி மற்றும் பண்டங்கள் மீதான அடுக்கு வரி பாதக விளைவை நீக்கும். இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. நுகரும் பண்டங்கள் சர்வீசஸ் இதுக்கு மேலே கொண்டு வரக்கூடிய வரி இது மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. அடுக்கு வரி விளைவை நீக்குகிறது. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகள் எவை? வேட் என்பது ஒரு முனை வரியாகும். ஜிஎஸ்டி என்பது பல முனை வரியாகும். இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே தவறுங்க. இரண்டும் தவறு. வேட் என்பது தான் பல முனை வரி, ஜிஎஸ்டி என்பது ஒரு முனை வரி. ஸோ இங்கே மாறி வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள், அதாவது ஜிஎஸ்டிங்க. ஜிஎஸ்டி எப்பொழுது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 2017 மார்ச் 29 நிறைவேற்றம் பண்ணியிருப்பாங்க. மார்ச் 29 நாள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். நல்ல கவனிங்க. நிறைவேற்றப்பட்டது மார்ச், நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2017 ஜூலை 1 நடைமுறைக்கு வந்தது. இதை தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு டாப்பிக்காக இருக்கும். இந்த தனி டாப்பிக்கு கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்காக கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா நோட்ஸ் வீடியோவே போட்டிருப்போம். அடுத்த வினா பாருங்கள். ஜிஎஸ்டியின் நன்மைகள் எவை? அடுக்கு வரி விளைவுகளை நீக்கியது, ஒரு முனை வரியாக உள்ளது, பதிவுக்கான வாசலாக உள்ளது. இங்கே பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுக்கு வரி விளைவு என்பது நீக்கும், ஒரு முனை வரியாக இருக்கும், பதிவுக்கான வாசலாகவும் இருக்கும். அடுத்த வினா பாருங்கள். 1991 சட்ட ரீதியான நீர்மை விகிதம் எஸ்எல்ஆர், ரொக்க இருப்பு விகிதம் சிஆர்ஆர் ஆகிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு எது? 1991 அமைச்சிருக்காங்க. சட்ட ரீதியான நீர்மை விகிதம், ரொக்க இருப்பு விகிதம். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா நரசிம்மம் குழு. இது என்ன சொல்லியிருக்கும்னா ரெண்டையுமே குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். நரசிம்மம் குழு. அடுத்த வினா பாருங்கள். இந்திய ஜிடிபி 2015-2016 ஆண்டில் எத்தனை ட்ரில்லியன் டாலரை கடந்தது? 2015-2016 $2 ட்ரில்லியன் என்பதை நம்ம கடந்திருக்கோம். $2 ட்ரில்லியன். அடுத்த வினா பாருங்கள். எந்த குழுவின் அறிக்கையின்படி வாராக்கடனையும் சொத்து மதிப்பினையும் கணக்கிட புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டன? எந்த குழுவுடைய பரிந்துரைப்படி வாராக்கடன் இதையும் சொத்து மதிப்பையும் கணக்கிட புதிய விதிமுறைகளை உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நரசிம்மம் குழு என்பதுதான் சரி. அடுத்து நாம் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, அடுத்து நம்ம புக் பேக் கொஷினை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். கீழ்காண்பனவற்றுள் எது தனியார் மயமாதலை குறிக்கும்? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா முதலீட்டை திரும்ப பெறுதல், நாட்டுரிமையை நீக்கல், தொடர் நிறுவனமயமாக்கல். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தா இவை அனைத்தும் என்பதுதான் சரி. இவை அனைத்தும். அடுத்த வினா பாருங்கள். இன்றைய நாள்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் எவ்வாறு இருக்க வேண்டும்? இன்றைய நாளில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும். அடுத்த வினா பாருங்கள். எல்பிஜிக்கு எதிரான வாதம் என்ன? மக்களுக்கு இடையேயும் மண்டலங்களுக்கு இடையேயும் ஏற்றத்தாழ்வு. இதைத்தான் எதிரான வாதமாக சொல்கிறாங்க. அடுத்த வினா பாருங்கள். எஃப்டிஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? வெளிநாட்டு நேரடி முதலீடு. அடுத்த வினா பாருங்கள்.
உலகளவில் இந்தியா மிகப்பெரிய டேஸ் உற்பத்தியாளராக விளங்குகிறது. உலகளவில் இந்தியா மிகப்பெரிய பழங்கள் உற்பத்தியாளராக விளங்குகிறது. அடுத்த வினா பாருங்கள், வெளிநாட்டு முதலீடு டேஸ் உள்ளடக்கியது. எதை உள்ளடக்கியதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் எஃப்டிஐ மற்றும் எஃபிஐ இந்த இரண்டையும் உள்ளடக்கியது. அடுத்த வினா பாருங்கள், சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எப்பொழுது வெளியிடப்பட்டது? சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எப்பொழுது வெளியிடப்பட்டது? 2000ஆவது ஆண்டு ஏப்ரலில் தான் வெளியிட்டிருப்பாங்க. 2000ஆவது ஆண்டு ஏப்ரல். 2000ஆவது ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டது. அடுத்த வினா பாருங்கள், வேளாண் உற்பத்தி அங்காடி குழு டேஸ் ஆகும். வேளாண் உற்பத்திக்கான அங்காடி குழு என்பது சட்டப்படியான குழுவும் சொல்லுவாங்க, ஆலோசனை குழுவும் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள், பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது ஒரு முனை வரி. அடுத்த வினா பாருங்கள், புதிய வெளிநாட்டு வணிகக் கொள்கை எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது? புதிய வெளிநாட்டு வணிகக் கொள்கை எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது? 2015 தான் கொண்டு வந்திருக்காங்க. 2015. அடுத்த வினா பாருங்கள், நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக எந்த துறைக்கானது? நிதித்துறை சீர்திருத்தங்கள் என்பது முக்கியமாக காப்பீட்டுத்துறை மற்றும் வங்கித்துறை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி என்பது ஆன்சர். அதாவது காப்பீட்டுத்துறைக்கும் வங்கித்துறைக்கும் தான் நிதித்துறை சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. அடுத்த வினா பாருங்கள், பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் எப்பொழுது அமுல்படுத்தப்பட்டது? 2017 ஜூலை 1 தான் அமுல்படுத்தி இருப்பாங்க. 2017 ஜூலை 1. அடுத்த வினா பாருங்கள், புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது? புதிய பொருளாதார கொள்கைக்குள்ளே என்ன வரும்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் இவை அனைத்தும். அதாவது வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு வணிகம் அனைத்தும் சார்ந்தது தான் புதிய பொருளாதார கொள்கை. அடுத்த வினா பாருங்கள், எந்த ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்மம் குழுவின் பரிந்துரைகள் ஒப்படைக்கப்பட்டன? 1991 தான் சொல்லியிருப்பாங்க. 1991. அடுத்த வினா பாருங்கள், உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி உழவர்கள் எந்த வங்கியில் கடன் பெற முடியும்? இதுக்கான பதில் பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கியில் வாங்கலாம், மண்டல கிராமப்புற வங்கிகளில் வாங்கலாம், பொதுத்துறை வங்கிகளை வாங்கலாம். இவை அனைத்தும் என்பதான் சரி. இவை அனைத்தும். அடுத்த வினா பாருங்கள், வணிக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்கத்தீர்வை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 50% குறைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள், இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏற்படுத்தப்பட்ட இடம் எது? 1965 காண்ட்லா என்ற இடத்துல தான் உருவாக்கியிருப்பாங்க. 1965 காண்ட்லாவில் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள், ராஜ் கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது டேஸை குறிக்கும். இந்து வளர்ச்சி வீதம் என்பது குறைவான பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும். இதை சொன்னது யாரும் கூட கேட்கலாம், ராஜா கிருஷ்ணா அவர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள், ஜூலை 1, 2017 படி ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு என்ன? அதிகபட்ச வரி விதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 28% வரைக்கும் டேக்ஸ் போடலாம். 28%. அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினாங்க, தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது டேஸ் எனப்படும். தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுறாங்கன்னா தனியார் மயமாக்கல் என்று சொல்வார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 71 கேள்வியை பார்த்துருக்கோம். இதையவே இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், மனசில் பதிஞ்சிருங்க. அடுத்த வீடியோக்கான லிங்க்கை நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள்.